திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமாக திரையுலகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய திரு ராமநாராயணனுடைய மறைவு திரையுலகத்திற்கு மட்டுமல்லாமல் அரசியல் உலகத்திற்கும் ஒரு இழப்பாக அமைந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பகுதியினுடைய காரைக்குடி தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு வகைகளில் பணியாற்றியிருக்கக்கூடியவர் திரு ராமநாராயணன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை ஏறக்குறைய ஒரு 125 படங்களுக்கு மேல் இயக்கி இருக்கக்கூடிய பெருமையை திரு ராமநாராயணன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு பழகக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர் திரு ராமநாராயணன் அவர்கள். எனவே அவருடைய மறைவு எல்லோருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்திருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அருமை மகன் திரு முரளி அவர்களுக்கும் அதேபோலுடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ராமநாராயணன் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த டைரக்டர், நட்புக்கு இனிமையானவர், பழகுவதற்கு எளிமையானவர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வார்த்தைக்கு முழு தகுதியானவர் ராமநாராயணன் சார். இவ்வளவு பெரிய வெற்றிகளை குவிச்சு இவ்வளவு எளிமையாக பார்க்க முடியாது. நான் அவர் டைரக்ஷனில் 5 படம் நடிச்சிருக்கேன். அவருக்கு நான் கோபம் வந்து பார்த்ததே இல்லை. அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் கலைஞர் அவர்கள் மேலே மாறாத அன்பு, மாறாத பற்று, எல்லா காட்சிகளையுமே ரொம்ப சிரமப்படாமல் எடுப்பார். அந்த 5 படம் நடித்தது வந்து அவர் கூட வந்து ஒரு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவர் இவ்வளோ சீக்கிரம் இந்த சின்ன வயசில் வந்து அவருக்கு இப்படி நேரம் நான் எதிர்பார்க்கறதில்லை. நான் படம் எடுக்கிறப்ப எனக்கு சில சின்ன சிக்கல்கள் வந்து லீவ் படுத்தப்படலாம். அப்போ இவர் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார். அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப சுமூகமாக தீர்த்து வச்சு ஒரு அற்புதமான மனிதர். நான் உட்பட அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் என்னுடைய அனுதாபத்தை பண்ணியிருக்காருன்றது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் வாழ்க்கை. அதுலேயும் குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அந்த ஒரு வருஷத்தில் 14 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட ஆச்சரியமாக இருக்கும். 12 மாதத்தில் 14 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் அழகாக பிளான் பண்ணியிருப்பார். எப்படி அதை பண்ணியிருப்பாருன்னு நினச்சி பார்த்தாவே நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல டைரக்டர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மளோட இல்லை. மிக வருந்தத்தக்க விஷயம். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் நன்றி. இயக்குனர் செம்மல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராமநாராயணன் அவர்களுடைய மறைவு உண்மையிலே ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு இழப்பு. சில நேரத்தில் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு தாங்க முடியாத இழப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. வார்த்தையால் சும்மா பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ராமநாராயணன் சார் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கலைஞர் என்று சொல்வதை விட ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர், ஒரு எளிமையான மனிதர், ஒரு அன்பான மனிதர், ஒரு அமைதியான மனிதர், ஒரு பண்பான மனிதர். இன்னொன்று அவரோட தன்னம்பிக்கைக்கு வந்து ஒரு அடையாளம். எல்லாத்த விட தன்னடக்கமான ஒரு மனிதர், பெரிய சாதனையாளர். இன்றைக்கி வந்து 10 படம் டைரக்ட் பண்ணுறதே கஷ்டம். இந்த உலகத்தில் 25 படம் டைரக்ட் பண்ணுறது கஷ்டம்.
100க்கு மேற்பட்ட படங்களை பல்வேறு மொழிகளில் இயக்கி அதில் பல்வேறு வெற்றி படங்களை எடுத்து அதை இன்னொன்று இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படம் எடுத்து பெரிய பெரிய பட்ஜெட் படம் நாங்கள் அத்தனை கோடி செலவு பண்ணோம், படத்துக்கு செலவு பண்ணோம் அத்தனை கோடி இத்தனை கோடி. ஆனால் படம் எடுத்த தயாரிப்பாளரோட நிலைமை தெருக்கோடின்னு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தன்னை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர் அத்தனை பேருமே குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுத்து சின்ன பட்ஜெட் எடுத்தால் கூட ஒரு சின்ன ஒளி தான் பெரிய மலையை தகுக்குங்கிற மாதிரி தன்னுடைய சின்ன சின்ன படங்கள் மூலமாக பெரிய பெரிய படங்களுக்கு நிகரான வசூலை பெற்றுத்தரது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை படைத்த மனிதர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்திருக்கிறார். எனக்கு அரசியல் துறையிலையும் நல்ல நண்பராக, கலைத்துறையிலும் நல்ல நண்பராக இருந்த ஒரு நல்ல மாமனிதர். அதேமாதிரி பதவி வந்தால் சில பேர் மாறிடுவாங்க. மாறக்கூடிய மனிதர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பதவி வர்றதுக்கு முன்னாடி குனிஞ்சு கும்பிடு போட்டு ஐயோ நான் அப்படி இப்படிலாம் பேசக்கூடிய மனிதர்கள் பதவி வந்தோன்னு மாறக்கூடிய மனிதர்களை பார்த்துருக்கேன். ஆனால் அவர் பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லாட்டாலும் சரி, அவர் எம்எல்ஏ இருந்தவும் பார்த்துருக்கேன், அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தப்பவும் பார்த்துருக்கேன். பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தன் நிலை மாறாத, தன்னோட குணம் மாறாத, தன்னுடைய தன்மை மாறாத ஒரு நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தயாரிப்பாளர். அவரோட மறைவு உண்மையிலே அவரோட சாதனை பெரிய சாதனை. அவர் எனக்கு ஒரு பிடித்த ஒரு இயக்குனர்களில் அவர் ஒருத்தர். ஏன்னா நான் பெரிய படம் தான் எடுப்பேன், பெரிய நடிகர்களை வச்சு தான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கை இல்லாமல் சின்ன படம் எடுத்தாலும் யாரை வச்சு படம் எடுத்தாலும் ஒரு மிருகத்தை வச்சு எடுத்தால் கூட என்னால் நிற்க முடியும் அப்படின்னு நின்று காட்டின ஒரு மனித இதயம் படைத்த ஒரு மாமனிதர். இதுக்கெல்லாம் கை தட்டாதுங்க, கை தட்டக்கூடாதுயா. கை தட்டுறது எங்கே எதை தட்டுறதுன்னு தெரியாமல் அதனால தான் என்ன. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய மறைவு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். நான் ஒரு அரசியல்வாதியெல்லாம் மீறி நான் ஒரு ஆன்மீகவாதிங்கிற முறையில் சொல்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். நிச்சயமாக அது சாந்தி அடையும். அவரை இழந்துவிட்டு அவருடைய இழப்பு அவரை வச்சு படம் தயாரித்த தயாரிப்பாளர் மட்டுமல்ல, அவருடைய தேனண்டால் ஃபிலிம்ஸ் அந்த நிறுவனம், அதில் வேலை செய்யக்கூடிய அவர்கள்லாம் அவரோட இப்போ என்கேவி பார்த்தேன், அவரோட மகன் முரளி சாரை பார்த்தேன், அவரோட அத்தனை காலம் பணியாற்றின இணை இயக்குனர் கோலப்பனை பார்த்தேன், அங்கே முத்து சாரை பார்க்குறேன். அவருடைய என்ன அப்படி ஒரு மனிதர். என்னுடைய தம்பி வாசு கேமரா அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும்னு சொன்னோன்னே நான் தமிழ்நாட்டில் யாருக்கிட்டையுமே போய் என் தம்பியை வேலைக்கு சேர்க்கணும்னு நினைக்கல. என்னோட நண்பருங்கிற முறையில் உரிமுறையாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ராமநாதன் சார்கிட்ட, என் தம்பியை அவரோட யூனிட்டில் சேர்த்து என்கேவி அசிஸ்டண்ட்டாக வச்சுருந்தேன். எவ்வளவோ கடைசியாக உடல்நிலை சரியில்லாதப்ப அந்த ஆர்யா சூர்யா படத்தில் படம்லாம் முடிச்சிட்டாரு. அந்த ஒரு பாட்டு எனக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப அதை நீங்களே அதை எடுத்து கொடுத்துருங்க, எனக்கு உடம்பு முடியல அப்படின்னப்ப நீங்கள் உட்காருங்க டைரக்டர் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும், ஜாதக ரீதியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆப்ரேஷன் பண்ணிங்க கஷ்டம், நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணேன். அந்த ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தான் இருந்தார். ஆனால் காலம் அவரை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகணுன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவரோட மறைவு உண்மையில் நான்லாம் எனக்கெல்லாம் வெளியில் கிளிசரின் போட்டெல்லாம் நடிக்க தெரியாது. எவ்வளோ பேர் மறைகிறாங்க, எவ்வளோ பேர் மறைஞ்சிடறாங்க. ஒரு மாலையை வைக்கிறோம் அப்படியே போய்டுறோம். அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு உண்மையிலே மனசார நினச்சா கூட என்னால் பேசுகிறேன், வார்த்தைகளுக்கு பதில் என்னுடைய கண்ணீர் மட்டும்தான் வருது. இந்த கண்ணீரையே அவருக்கு அஞ்சலி ஆக்குகிறேன். இயக்குனர் எங்களுடைய அன்பு நண்பர், சினிமா உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த நண்பர், சினிமா வர்த்தகத்தை முழுமையாக புரிந்த ஒரு மனிதர், சினிமா உலகில் அத்தனை பேருக்கும் ஒரு சிறந்த நண்பர்.
எங்களை போன்ற நகைச்சுவை நடிகர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வாய்ப்புகளை கொடுத்து நல்ல நல்ல படங்களை அளித்தவர். உலக ரெக்கார்டில் வந்து அதிக படங்கள் இயக்கியவர் என்ற பெருமைக்குரியவர். எல்லா தரப்பு மக்களையும் கவரும் விதத்திலே படம் எடுக்கக்கூடியவர். மிகச்சிறந்த உழைப்பாளி, நண்பர், மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல மனிதரை, தயாரிப்பாளரை, இயக்குனரை நாம் இன்று இழந்திருக்கிறோம். ராமநாராயணன் சார் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறது எப்படி, அதை எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி வந்து அதை வந்து வெற்றிகரமான படமாக மாற்றுவது போன்ற உத்திகளை எல்லாம் நிறைய தயாரிப்பாளர்களுக்கும் பட கம்பெனிகளுக்கும் கற்றுக் கொடுத்தவர். அவர் ஸ்டைலில் படம் பண்ணால் தயாரிப்பாளர்கள் நஷ்டமே பட முடியாதுன்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம் அறிவு உள்ளவர். சினிமாவை பற்றிய மிகச்சிறந்த நுணுக்கங்களையும் அவர் அறிந்தவர். நான் அவர்கிட்ட வந்து அவருடைய இயக்கத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி, கந்தா கடம்பா கதிர்வேலா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா போன்ற படங்களில் நடித்து மிக நல்ல பெயர் வாங்கியிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, நிறைய நகைச்சுவை நடிகர்களுக்கு மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை உருவாக்கி கொடுத்து அவர்களை அந்த தொழிலில் மிளிரச் செய்தவர் திரு ராமநாராயணன் சார் அவர்கள். எனக்கு மிகவும் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர். என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் அவரிடம் நான் கலந்து ஆலோசிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்னை கூப்பிட்டு ரொம்ப பேசிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நல்ல நண்பரை, நல்ல தயாரிப்பாளரை, நல்ல இயக்குனரை, நல்ல மனிதாபிமானியை இந்த தமிழ் திரையுலகம் இழந்துவிட்டது. அவர் குடும்பத்தினருக்கும் அவரது மகன் முரளி மற்றும் அனைத்து பேருக்கும், தேனாண்டால் நிர்வாகத்தை சார்ந்த ஃபிலிம்ஸை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும், அவர் இழந்து வாடும் அத்தனை சினிமா குடும்பங்களுக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் என்னுடைய இரங்கலை இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் சுயமரியாதையோடு தொழில் செய்யும்போது எப்படி வெற்றி பெறலான்றதுக்கு ஒரே ஒரு ரோல் மாடலாக வந்து அவரை முன்னுதாரணமாக எடுத்து சொல்லலாம். அப்படி பல மொழிகளில் வந்து படங்களை எடுத்துட்டு மட்டும் இல்லாமல் பல மொழி படங்களும் வெற்றி பெற்றது. அதில் வந்து லாபத்தை ஈட்டிய ஒரே தயாரிப்பாளர் என்று சொன்னால் அது ராமநாராயணன் அவர்களை தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திற்கே ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து நல்ல ஒரு தைரியத்தையும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ராமநாராயணன் அவர்கள் காரைக்குடி பகுதியிலிருந்து திரையுலகத்துக்கு சாதனை செஞ்ச சாதனையாளர்களில் குறிப்பிடக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 126 படங்களில் இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளிலேயும் எழுத்தாளர்கள் இருக்கிறது அவர் கொண்டு. ஆகவே மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லா மொழிகளையும் இயக்கம் செய்து இந்தியாவை ஒருமைப்பாடு உள்ள ஒரு நாடு என்பதை எடுத்துக்காட்டிய இயக்குநர்களே நம்முடைய ராமநாராயணன் அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அவரை பற்றி சொல்லுகிற போது ஒரு மூத்த இயக்குநராக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த படத்தை எடுத்தாலும் திட்டமிட்டு படம் செய்வதிலே அவர் கெட்டிக்காரராக இருந்தார். பட்ஜெட் போட்டு படம் எடுப்பார். இந்த நாளில் இந்த தேதியில் ரிலீஸ் ஆகும்னு சொல்வார். இவ்வளவு பணம் செலவாகும், இவ்வளவு வரவு வரும், இவ்வளவு விநியோகஸ்தர்கள் இருக்குது, இவ்வளவு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணிட்டு படம் எடுத்த தயாரிப்பாளர்களில் குறிப்பிடத்தகுந்த தயாரிப்பாளர் ராமநாராயணன் அவர்கள். ₹1 கூட அனாவசியமாக செலவு செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் அளந்து செய்வார். அதாவது நாட்டுக்கோட்டை நகரத்தார்களிடத்திலே பணத்தை கொடுத்தா சரியாக பக்குவமாக கணக்கெழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா துறையில் கணக்கெழுதி ஒழுங்காக படம் எடுத்த தயாரிப்பாளர் ராமநாராயணன் அவர்கள் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதேபோல் இப்போ ஏற்பட்டிருக்கிற திரைப்படத்துறையில் பலவிதமான பலகீனங்களும் படம் எடுக்க முடியுமா, ரிலீஸ் பண்ண முடியுமா, லாபம் வருமா, நஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற திரைத்துறையினர் தயவுசெய்து ராமநாராயணன் அவர்கள் பின்பற்றிய முறையை பின்பற்றினால் நிச்சயமாக திரைப்படங்களில் நட்டம் வராது, லாபம் வரும். லாபம் வரும் மாதிரி படத்தை எடுக்க வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும். அந்த போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து போட்ட லாபம் பெறுகிற அளவுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் நம்முடைய ராமநாராயணன் அவர்கள். ஆகவே அவருடைய இறந்த நாள் செய்தியாக நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவர் செய்ததைப் போல தொழில் செய்ய வேண்டும். தொழிலில் ஒழுக்கம், நாணயம், திட்டமிடுதல், காலத்தை வீணடிக்காமல் இருப்பது, அனாவசிய செலவு செய்யாமல் இருப்பது, யாரை பற்றி எந்த புகார் சொல்ல மாட்டார். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் வரவேற்பார். அது அவருக்கு அரசியல் கட்சியில் வேறு இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், தமிழ்நாடு இயல்சி மன்றத்துடைய தலைவராக இருந்தார், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய இவ்வளவு பிரச்சனைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு அவ்வளவு பேரையும் அனுசரித்து போன ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து காட்டினார்.
ஆகவே அவருடைய வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மட்டும் இந்த திரையுலகிற்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவரை போல படம் எடுத்தால் நிச்சயமாக நட்டம் வராது. திரைத்துறை லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் என்பதை நிரூபித்து காட்டவர் நம்முடைய ராமநாராயணன் அவர்கள். அவர் இறந்து போன இந்த நாளில் இங்கே குடியிருக்கிற கூட்டமும் நம்முடைய கலைஞர் அவர்களும் வீரமணி அவர்களும் நம்முடைய வைரமுத்து சார் அவர்களும் போன்றவர்களெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அனுதாப செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து செல்கிற மக்களை பார்க்கிற பேரும் அத்தனை பேரும் அன்போடும் பாசத்தோடும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே திரையுலகத்தில் அன்போடும் பாசத்தோடும் நட்போடும் இருந்த இயக்குனர் ராமநாராயணன் என்று சொல்லிக்கொள்வதில் திரையுலகத்தின் சார்பிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய காரைக்குடியில் பல பேர் ஏவி செட்டியார், கவியரசு கண்ணதாசன், ஏஎல்எஸ், லேனா, இப்படி பெரிய பட்டாளமே உண்டு. அந்த வரிசையிலே நம்முடைய ராமநாதன் அவர்களுக்கும் இடம் உண்டு. அவர் என்றைக்கும் திரையுலகத்தின் சரித்திரத்திலே இடம்பெறக்கூடிய இயக்குனர் என்பதை, தயாரிப்பாளர் என்பதை இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதைப் போல அவர் தெய்வத்துக்கு சமமாக திரையுலகத்திலே வாழ்ந்தார் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். ஐயா ராமநாதன் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ், ஏவிஎம் மாதிரி ஒரு 126 படம் தயாரிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ராமநாராயணன் சார் தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பார். எப்படி இருந்தாலும் சின்ன படம் பண்ணியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களை வளர்த்தவர் அவர் தான். அவருடைய படங்கள் நடிச்சிருக்கேன், நாகேஸ்வர படத்தில் நடிச்சிருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தயாரிப்பு தலைவராக இருக்கட்டும், இல்லை 127 படம் டைரக்ட் பண்ண டைரக்டர் ஆகட்டும், நம்மளை பார்த்து என்ன ரமேஷ்னா எப்படி இருக்கீங்கன்னு நான் அன்பாக கேட்குறதுலேருந்தே அவருடைய எளிமை எல்லாரும் தெரியும். எளிமைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக வாழ்ந்தவர் திரு ராமநாதன் அவர்கள். அவர் ஆன்மா சாந்தி அடைய அவர் குடும்பத்துக்கு ஆனந்த ஆழ்ந்த கேள்வி. ராமநாராயணன் சார் இன்றைக்கி நம்மிடையே இல்லை. அவர் வந்து ஒரு சிறந்த நிர்வாகத்திறன், ஒரு எளிமையான மனிதர், மற்றவர்களுக்கு உதவுகிற ஒரு பண்பு, இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் அவர். எல்லாருக்குமே ராமநாராயணன் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு கமர்ஷியலான படங்கள் பண்ண ஒரு படைப்பாளியாகத்தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுமை, சிவப்பு மல்லி, பட்டம் பறக்கட்டும், தூக்குமேடை போன்ற எண்ணற்ற சமூக விழிப்புணர்வு உள்ள அற்புதமான படங்களை பண்ண ஒரு படைப்பாளி அவர். அவருடைய இழப்பை வந்து திரையுலகத்துக்கும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சரி, இயக்குனர் சங்கத்துக்கும் சரி ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்திய சினிமாவின் சாதனையாளர் மரியாதைக்குரிய திரு ராமநாராயணன் அவர்கள் 128 திரைப்படங்களை இயக்கிய ஒரு கிண்ண சாதனையாளர். இப்படி ஒரு இயக்குனரை இது ஒரு முறை தமிழ் திரையுலகம் பெறுமா என்பது சந்தேகம். ஒரு இயக்குனராகவும் சரி, தனி மனிதராகவும் சரி, எல்லோருடையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டும். நான் தான் கஞ்சாகருக்கு பேசுகிறேன். இன்றைக்கி ராமநாராயண ஐயா மறைவு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் இயக்குனர் படம் குட்டி பிசாஸில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பேன்.
அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. 15 நாள்னு சொல்லிட்டு 13 நாள்லேயே முடிச்சு நீங்கள் வேறு படம் இருந்தால் கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஒரு திறமையான இயக்குனர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவர் துர்க்க நாளை கொண்டாடுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நன்றி, வணக்கம். டாக்டர் திரு ராமநாதன் சார் என்னோட குருநாதர். முழுக்க முழுக்க நான் தொழிலை கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். அவர்கிட்ட தொழிலில் மட்டும் இல்லை, தொழிலில் நேர்மையும் கற்றுக் கொடுக்குறவர். முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் மனசில் வச்சுட்டு தயாரிப்பாளருக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுற இயக்குனர் எங்கள் டைரக்டர் ராமநாராயணன் சார். நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவர்கிட்ட கற்றுக்கிற பிளானிங் மூலமாக படத்தை சீக்கிரம் முடிய கற்றுக்கிட்டேன். இன்னொன்று அவர்கிட்ட பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் எளிமை. அவருடைய வாசகமே எளிமையே வலிமை தான் அவரோட வாசகம். இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக படங்களை இயக்குனர் அப்படிங்கிற பெரிய பெருமை எங்கள் இயக்குனர் ராமநாராயணன் சார் தான். 128 படம் இயக்கியிருக்காரு. இன்றைக்கி ஒரு படம் இயக்குறதுக்கே எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சர்வசாதாரண வருஷத்துக்கு 10 படம் 11 படம் தான் சர்வசாதாரணமாக கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு அவருடைய உழைப்பு. திரையுலகில் எங்களுக்கு ராமநாதன் சார்னா எங்களுக்கு பெரிய ஒரு பக்கப்படம். அவருடைய சிஷ்யன்னு சொல்வதில் எனக்கு ஒரு பெருமையான விஷயம். இன்றைக்கி அவர் நம்மிடம் இல்லை. அவர் பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் பிரிவில் வாடும் பல தொழிலாளர்கள், கனடா ஃபிலிம்ஸ் அப்படின்னா நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய தொழிலாளர்களுக்கு வருமானத்தை கொடுத்த பெரிய ஸ்தாபனம். பல ஆண்டுகளாக கனடா ஃபிலிம்ஸுங்கிறது எங்களை மாதிரி ஆளுக்கு எல்லாருமே ஒரு தாய் வீடு மாதிரி. இன்றைக்கி அந்த தாய் வீட்டில் எங்களுடைய தாய் இல்லை. அவர் ஆத்ம சாந்தியடைய ஆண்டவனை வேண்டுகிறேன்.